கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கு கூடி வந்திருக்கும் ஜூம் ஆன்லைன் மீட்டிங்கில் கூடி வந்திருக்கும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், சபை விசுவாசிகளுக்கும் மற்றும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில கூட நாம் தியானிக்க இருக்கிற எஸ்ரா 7ஆம் அதிகாரம். எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ரா 6ஆம் அதிகாரத்துக்கும் 7ஆம் அதிகாரத்துக்கும் சுமார் 50 வருடங்கள் இடைப்பட்ட காலவெளி இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். 6ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்திலும் சுமார் 50 ஆண்டுகள் இடைப்பட்ட காலம் இருக்கிறது. முதல் வருஷம் பாத்தீங்கன்னா, இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செரையாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா அரசாளுகிற காலத்தில் பாபிலோனில் இருந்து வந்தான் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த எஸ்ரா பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரியர். இது ஆசாரியர் வம்சத்திலிருந்து வந்தவன் என்று நாம் பார்க்கிறோம். நல்லா பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய வம்சவழியிலிருந்து வந்துட்டாரு அப்படின்னு வசனங்கள் 1 முதல் எஸ்ரா 1 முதல் 5ஆம் வசனம் வரை நீங்க பாருங்க. 2ஆம் வசனம் பாருங்க. இவன் சல்லூமின் குமாரன், இவன் சாதோக்கின் குமாரன், இவன் அகிதூபின் குமாரன், இவன் அமரியாவின் குமாரன், இவன் அஸ்ரியாவின் குமாரன், இவன் மொரியாத்தின் குமாரன், இவன் சேரையாவின் குமாரன், இவன் மூசின் குமாரன், இவன் புக்கின் குமாரன், இவன் அபிசுவாவின் குமாரன், இவன் பினகாசின் குமாரன், இவன் இளையாசரின் குமாரன், இவன் பிரதான ஆசாரியன் ஆகிய ஆரோனின் குமாரன். ஆக இந்த எஸ்ரா வேற யாரும் இல்ல, ஒரு பிரதான ஆசாரனுடைய வம்சவழியில் பிறந்தவர். அதனால்தான் இவனுக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. வசனம் 2 நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் 6 நீங்க பாத்தீங்கன்னா முக்கிய வசனம், இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாக இருந்தார். இது ஒரு முக்கியமான வசனம். இந்த நாளிலே ஊழியம் செய்கிற நாம், சபையிலே மூப்பர்களாகிய நாம், சபையிலே விசுவாசிகளாகி 20 வருஷம் 30 வருஷமாக இருக்கிற நாம், நம்முடைய நியாயப்பிரமாணமாகிய கர்த்தருடைய வேதத்திலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது பார்க்கணும். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்ரா தேறின வேதபாரகனாக இருந்தார். அதாவது இங்கிலீஷ்ல சொல்ல போனா எக்ஸ்பர்ட். அதாவது நிறைய ஒரு காரியத்துல ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. வெஹிக்கல் எக்ஸ்பர்ட், மெடிக்கல் எக்ஸ்பர்ட். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. சாதாரணமா ஒரு இது ரிப்பேர் ஆகலன்னா அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க. அதே போல இந்த எஸ்ரா ஒரு வேதத்திலே பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தான். தேறின வேதபாரகனாக இருந்தான். இந்த நாளில கூட ஊழியர்களாகிய நாம் கர்த்தர் விரும்புகிற காரியம் அதுதான். நம்ம யாரும் நம்ம எப்பவுமே 100% தெரியும் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் தினந்தனும் வேதத்தை வாசித்து ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது வேதம் புதியதாக தான் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் விரும்புவது என்னன்னா, கர்த்தருடைய வேதத்திலே நாம் தேறினவர்களா இருக்கணும். அநேக உலகத்தை குறித்து தேறினவர்கள், அரசியலை குறித்து தேறினவர்கள், அநேக காரியங்களை குறித்து தேறினவர்களா இருப்பார்கள். ஆனால் வேதத்தின் அறிவு, வேதத்தினுடைய காரியங்கள், வேதத்தினுடைய ரகசியங்களை குறித்து தெரியாத ஒரு காரியம், தெரியாதவர்களாய் காணப்படுவார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எஸ்ரா மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாக இருந்தான். அதே போல நானும் உம்முடைய வேதத்திலே தேறின ஒரு வேதபாரகனாய் இருக்க வேண்டும் அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, ஆண்டவர் நம்மை இன்னுமாய் ஞானத்தை கொடுத்து வேதத்தில் தேறினவர்களாய் மாற்ற உதவி செய்வார். அதுக்கடுத்து நீங்க அதே அதிகாரத்துல கீழே நீங்க 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் அடுத்த பகுதி, அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இது நல்ல ஒரு காரியம். பாருங்க,
அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததுதான் ஒரு முக்கியமான காரியம். ஊழியர்களாகிய நாம் வேதத்தில் தேறினவர்கள் மட்டும் இல்ல, தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கணும். ரொம்ப முக்கியம். தேவனுடைய கரம் நம்ம மேல் இருக்கிறதா இல்லையா என்று நாம் பார்க்கணும். இந்த எஸ்ரால பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 4-5 தடவை 6 தடவை தேவனுடைய கரம் என்று சொல்லிடுவோம். நான் சொல்ற பாருங்க, 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அதே மாதிரி இருக்கும். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் அப்படி பார்ப்போம். அதே அதிகாரம் 7:28 பாத்தீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டேன். அப்புறம் 8ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எங்கள் மேல் இருந்த எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரத்தின்படியே. அப்புறம் 8:22 பார்த்தீங்கன்னா, 8:22 போட்டிருக்கோம். பாதியிலிருந்து பாருங்க, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுவதற்கு எல்லார் மேலும் அவர்களுக்கு தன்மையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்புறம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 8:31 எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது, வழியிலே சத்ருவின் கைக்கும் பதவி இருக்கிறவர்களின் கைக்கும் எங்களுக்கு தப்புவித்தது. அதுக்கடுத்து நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, 2வது அதிகாரம் 8வது வசனம் கடைசி பகுதி, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகள் எனக்கு கட்டளையிட்டார். அது 2:18 பாத்தீங்கன்னா, மறுபடியும் 18வது வசனம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம், எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் நன்மையாக இருக்கிறது, ராஜா என்னோட கூட சொன்ன வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தேன். அப்ப எஸ்ரா தான் ஒரு வேத பாரகன் என்று பெருமை அடித்துக் கொள்ளவில்லை. எக்ஸ்பர்ட் என்று அவன் எப்பவுமே நான் தேர்ந்து சொல்லவில்லை. அதுக்கு மேலாக சொல்கிறான், என் தேவனுடைய கரம் என் மேல் இருந்ததினால் இவையெல்லாம் நடந்தது. தேவனுடைய கரம் நம்மில் இருக்கும்போது நம்ம யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனுடைய கரம் இருக்கும்போது நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு நன்மையாக வாய்க்கும் என்று சொல்றோம். இந்த எஸ்ரா புத்தகத்திலே கருத்து வசனம், அதாவது மைய வசனம் பார்த்தீங்கன்னா, எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் நான் உங்களுக்காக படிக்கிறேன். எஸ்ரா 9:4, அப்போது சிறையிருப்பிலிருந்து வந்தவருடைய குற்றத்து நிமித்தமும் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும். அதே மாதிரி 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிக்கிறேன். என் ஆண்டவருடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கு வேற்று பிரகாரம் அகற்றி போடுவோம். அப்ப தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை குறித்து இந்த எஸ்ரா மைய வசனத்தை கொடுங்க. எஸ்ரா 9:4, எஸ்ரா 10:3. இன்றைக்கு நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம், நிறைய கேட்கிறோம், வாரம் கேட்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை கேட்கிறோம், டெய்லியும் காலைல ஜூம் டிவைஸ்ல கேட்கிறோம், பைபிள் ஸ்டடிக்கு போறோம், உபாச ஜபத்துக்கு போறோம். அது போக நம்ம டிவியில அநேக கிறிஸ்துவ சேனல்ல தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு நடுங்குகிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்ப்போம். ஏதோ ஒண்ணு கேட்கணும், வசனம் கேட்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறது, ஒரு அலட்சியமா கேட்க கூடாது. அந்த வசனத்தை கேட்கும் போது நம்முடைய உடல் நடுங்கணும். கர்த்தருடைய வசனம் அவ்வளவு பரிசுத்தமானது, அவருடைய வல்லமையானது, அவ்வளவான ஒரு அற்புதமான வசனங்கள். அவருடைய வசனத்துக்கு கேட்கும்போது தேவனுக்கு நாம் நடுங்க வேண்டும். அநேகர் தேவனுக்கு நடுங்குவதில்லை. தேவனுடைய காரியம் அவங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் போகிறது. பயத்துடன் கர்த்தரை துதியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடன் அவர் தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அநேகர் சபைக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம், சபையில கூட நமக்கு பயபக்தி இருக்கிறது கிடையாது. சபையில பயபக்தி இருக்கணும், ஏன்னா ஆண்டவர் வீட்டில் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய கரம் அங்க இருக்கிறது.
ஆலயத்துக்கு போகும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு செல்ல வேண்டும். 9:30 மணி சர்ச்சுனா நம்ம 9:15 9:25 போயிடணும். 9:30 மணி சர்ச்சுக்கு 10:30 மணிக்கு 10:45 வந்தாலும் அது ஒரு நடுக்கம் கிடையாது, அது ஒரு பயம் கிடையாது. அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி சர்ச்சுக்கு பாஸ்டர் நான் வந்துட்டேன் பாத்துக்கோங்க. ஏன்னா பின்னாடி பாஸ்டர் போன் பண்ணி கேட்க தேவையில்ல, ஏன் பிரதர் வரல, ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல அப்படி கேட்க கூடாதுல. அதனால லேட்டா வருது. உலகத்துக்கென்று உலக காரியத்திற்கென்று முண்டி அடித்து கொண்டு ஓடுகிற நாம் கால் கடுக்க நிறைய பேர் நின்று இருக்கோம். இந்த லாக்டவுன் டைம்லாம் இந்த ஏடிஎம் இந்த டிமானிஸ்ட்ரேஷன் டைம்ல ஏடிஎம் வாசல்ல எவ்வளவு நாள் 2 நாள் 3 நாள்லாம் நின்று இருக்காங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல வெயிட் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு தேவனுக்கு நடுங்குற பயம் அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படி நம்ம நாமே நிதானித்து அறியணும். அதுதான் வேதவசனம். வேதவசனம் எதுக்குன்னா நம்மை நாமே நிதானித்து அறிந்து அந்த வாழ்க்கையில் அந்த சரிப்படுத்திக் கொள்ளணும். அதுக்குதான் கர்த்தருடைய வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவிப்போம், நடுக்கத்துடனே அவருடைய சன்னதியில் வருவோம். தேவனுக்கு நடுங்குகிற பயம் இருக்கணும். கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. சர்ச்சை கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. நம்ம சபையில கேர்லெஸ்ஸா பண்ணா ஆண்டவர் நம்மை கேர்லெஸ்ஸா பண்றாரு. மைய கருத்து வசனம் அதான். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ரா 7ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வசனம் 7 முதல் 8ஆம் வசனம் முடிய பாத்தீங்கன்னா, அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரர்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் பாடகரிலும் வாசல் காவலாளிகளும் எல்லாரும் 7ஆம் வருஷத்துல எருசலேமுக்கு போனாரு. 10வது வசனம் பாத்தீங்கன்னா, 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய கரம் தயவுள்ள கரம் தன்மையில் இருந்துதான் எருசலேமுக்கு வந்தான். இன்னைக்கு நாம் சொல்ல கத்துக்கணும், கர்த்தருடைய கிருபையில நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் பண்ணேன், நான் கட்டினேன், நான் செஞ்சேன் அப்ப நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் நம்ம சொல்லணும். ஆண்டவருடைய கிருபை ஆண்டவர் தான் பண்ணாரு பிரதர், ஆண்டவர் தான் பண்ணாரு சிஸ்டர். இல்ல நான் ஜெபம் பண்ணதால உனக்கு நினைச்சு, நான் பண்ணதாலதான் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. அப்படி நம்ம என்னைக்கும் நம்ம நாம பெருமைப்படக்கூடாது. எஸ்ரா இங்க பெருமைப்படவே இல்லை. அந்த 6 தடவை நான் சொன்னேன் இல்லையா, 6 தடவை தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது, தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது, தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது. அதை நம்ம சொல்ல கத்துக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல கத்துக்கணும். ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருக்கு, ஆண்டவருடைய கிருபை தான் இது பண்ணுச்சு, ஆண்டவருடைய காரியம் தான் இது பண்ணுச்சு, நம்ம சொல்ல கத்துக்கணும். அப்ப நம்ம ஆண்டவரை உயர்த்துறோமோ, ஆண்டவர் நம்ம உயர்த்த 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 ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவோம். நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம நம்ம நாம எப்ப பெருமைப்படுறோமோ, ஆண்டவர் சொல்றாரு, பெருமையோடு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அநேகர் பெருமை நிறைய பேருக்கு சீனியாரிட்டி. சபையில ஒரு 30 வருஷம் வந்துட்டோம்னா, ஒரு 20 வருஷம் வந்துட்டோம்னா, நம்ம புதிதாக வருவர்களை பார்த்து ஒரு விதமான ஒரு காரியம் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. கர்த்தருடைய கரம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வசனங்கள் 11 வசனம் 10ஆம் வசனம் பாத்துங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். எதுக்கு பக்குவப்படுத்தினா, கர்த்தருடைய கற்பனைகளிலும் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளையிலும் படித்து திரின விதமான எஸ்ரா என்னும் என்னும் நீதி நியாயங்கள் உபதேசிக்கும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். இன்னைக்கு ஊழியர்களாகிய நாம் எஸ்ராவை போல நம் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். அநேகருக்கு நாம் பிரசங்கம் பண்றோம், அநேகருக்கு நாம் உபதேசிக்கிறோம், அநேகர் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள்.
கர்த்தருடைய வார்த்தை ஊழியர் நிபுணமாய் வருகிறது. அநேகர் பயத்தோடு கேட்கிறாங்க. ஆனால் நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ளும். முதலாவது நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்திக் கொள்றோம். ரோமர்ல சொல்றாரு பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்ல சொல்லும்போது சொல்றாரு, ரோமர் 2:17-24 நீங்க பார்த்தீங்கன்னா, மற்றவனுக்கு உபதேசிக்கிற நீ, மற்றவனை திருடக்கூடாது என்று சொல்லுகிற நீ திருடலாமா? மற்றவனை விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? அப்படி ரோமர் சொல்லுகிறார். ரோமருக்கு எதிர நிறுவனம் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 17-24 பவுல் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய இருதயத்தை முதலாவது பக்குவப்படுத்திக் கொள்ளணும். நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், நாம் எப்படி நாம் நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவர் வசனத்தை, தேவனுடைய வசனத்தை எப்படி கொண்டு சொல்லுகிறோம் மக்களுக்கு, அப்படி நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். வசனம் 11வது வசனம் பார்த்தீங்கன்னா, அர்த்தசஷ்டா ராஜா என்ன பண்றாரு, எஸ்ராவை குறித்து ஒரு அட்ரஸ் பண்றாரு. ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கு. ஒரு பெரிய ராஜா, ஒரு தேசத்துக்கே ராஜா, ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து எப்படி அட்ரஸ் பண்றாரு பாருங்க. வசனம் 11வது, கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேல் கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தெரின வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசஷ்டா கொடுத்த சன்னதி நகலாவது. அப்ப ராஜா அவ்வளவு கனப்படுத்துறாரு எஸ்ராவை. ஏன் கனப்படுத்துறாருன்னா, தேவனுடைய கரம் அவனோடு இருந்தது. வேத வசனத்தை தேறினவனாய் இருந்தான். 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ராஜாவை அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறதாவது என்ன என்றான் அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஒரு அட்ரஸ், ஒரு நல்ல ஒரு தெய்வ ஒளியை கனப்படுத்தி ராஜா எழுதுகிறார். இன்னைக்கு நமக்கு அடுத்து அநேகர் நம்ம ஊழி செய்யற இடத்துல அநேக பேர் பெரிய பெரிய தலைவர்கள் இருப்பாங்க. அவர்கள் நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு பயம் வரணும். தேவனுடைய ஊழியர்கள் இவர்கள் நம்ம கனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம அவர்கள் நமக்கு இந்த மாதிரி காரியத்தை பண்ண வேண்டும். ஏனென்றால் அப்படி பண்ணும்போதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத அறிந்து கொள்ளும் போது அவர் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நம்ம போய் தேட தேவையில்லை. வசனம் 13 பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய ஆலயத்தை கட்ட கொண்டு நிறைய காரியங்களை கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா 14-15வது வசனம் பாருங்க. நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமும் விசாரித்து நடத்தவும், ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியும் ஒரு ராஜா மனப்பூர்வமாய் காணிக்கை கொடுக்கிறார். வெள்ளி பொண்ணு மனப்பூர்வமாய் கொடுக்கிறான். அதான் பவுல் சொல்றார் இல்லையா, அவன் விசனமாயம் அல்ல கட்டாயம் அல்ல உற்சாகமாய் கொடுக்கிறதில் கர்த்தர் பெரியமா இருக்கிறார். நம்ம இன்னைக்கு காணிக்கை கொடுக்கும் போது கூட தேவனுடைய காரியங்களுக்கு செய்யணும் விட மனப்பூர்வமாய் கொடுக்கணும். மனப்பூர்வமாய் கொடுக்கணும். நம்ம கொடுத்துட்டு நம்ம பேர் அங்க வரல, நம்ம பேர் அங்க பொறிக்கப்படல அப்படின்னு சொல்லக்கூடாது. அது என்னன்னா, அது எதிர்பார்த்து கொடுக்கிறது. நம்ம பேர் 4 பேர் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. மனப்பூர்வமாய் கொடுக்கணும். ஆண்டவருக்கு என்ற மனப்பூர்வமாய், ஆண்டவருடைய ஊழியருக்கு என்ற மனப்பூர்வமாய் கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஆனா சபைக்கு மனப்பூர்வமாய் கொடுங்க. சபையில அநேக தேவைகள் இருக்கும். நிறைய சபையில அநேக தேவைகள் இருக்கும், சந்திக்கப்படாது. நம்மகிட்ட ஆண்டவர் கொடுத்திருப்பாரு, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாரு, நல்ல வேலையை கொடுத்திருப்பாரு, நல்ல சம்பளத்தை, கைரொப்ப சம்பளத்தை கொடுத்திருப்பாரு.
ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? சபைக்கென்று காரியங்களை செய்ய மாட்டோம். ஆண்டவர் வேலை கொடுத்தது எதுக்கு? ஆண்டவர் சம்பளத்தை கொடுத்தது எதுக்கு? சபைக்கென்று ஒரு காரியம் நம்ம செய்யலாம். மனப்பூர்வமா கொடுக்கும்போது ஆண்டவர் இன்னுமா நம்ம என்ன பண்ணார்? உயர்த்துவார். இன்னுமா உயர்த்துவார். அதுக்கப்புறம் வாசம் 21 பாத்தீங்கன்னா, நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கதானிகளும் அர்த்தசிரேஷ்டா என்னும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை பரலோகத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாணம் போதிக்கும் வேதபாரனை எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாழ்ந்து வெள்ளிக்கு 100 கலச கோதுமை 100 கல திராட்சை ரசம் 100 கல எண்ணெய் மட்டும் உங்களை கேட்ப எல்லாவற்றையும் கொடுங்கள், வேண்டிய உப்பையும் தாமதம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. ராஜாவனுடைய கஜாவனில இருந்து என்ன பண்ணுங்க? கொண்டு போங்க, எல்லாத்தையும் கொடுங்க. எதெல்லாம் கேட்கிறோம் அதெல்லாம் கொடுங்க. 100 தாழ்ந்து வெள்ளி கொடுங்க, 100 தாழ்ந்து வெள்ளி, 100 கலந்து திராட்சை ரசம், எண்ணெய், உப்பெல்லாம் கொடுங்க. யாராவது கொடுக்கலாம் அவர் மேல் கடும் கோபம் வரும் அப்படின்னு ராஜா 23வது சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க 25வது வசனம். இது ஒரு முக்கியமான வசனம். 25 வசனம் படிக்கிறேன். பின்னும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய பிரமாணங்களையும் அறிந்த சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்க துறைகளையும் நியாயாதிபதிகளும் எஸ்ராவை எண்ணி உன்னிலுள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படி ஏற்படுத்துவாயாக. அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவர்களை உபதேசிக்கும் கடவுளான். இப்ப ராஜா ஒரு இன்சார்ஜ் கொடுத்திருக்காரு. உனக்கு யாரெல்லாம் வேணுமோ அவர்களை என்ன பண்ணு, உனக்கு என்று பதவி ராஜா பதவி என்று அநேக காரியங்களுக்கு ஏற்படுத்திக்கொள். அவர்கள் என்ன ஒருவேளை அந்த நியாயப்பிரமாணம் இல்லையா, அவங்க தெரியலையா, உபதேசி அப்படின்னு ஒரு லீடர்ஷிப் கொடுக்குற. இதே போலதான் கர்த்தருடைய வேதத்துல ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரோடு கூட இந்த 2 பேருக்கும் பதவி ஏற்படுத்த. வாசிங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வருஷம் 2:6 வருஷம்னா ஆதியாகமம் 39 2:6 பாத்தீங்கன்னா யோசேப்பு 2வது வருஷம் யோசேப்பு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அதனால என்ன ஆச்சு? ராஜா அவனை உயர்த்தினார். அவனை உயர்த்தி அவனுக்கு எல்லா பொறுப்பையும் கொடுத்தார். அதே போல தானியேல் 6ஆம் அதிகாரம் 3வது வருஷம் தானியேலும் ராஜாராமன் உயர்த்துகிறார். தேவனுடைய ஆவி அவன் மேல் இருந்ததுனால் தானியேல் என்ன பண்றார்? உயர்த்துறான். இன்னைக்கு அநேக பேர் வேலைக்கு செல்றீங்க, வேலைக்கு போறீங்க, நிறைய பேர் கம்பெனி போறோம். 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு பதவி உயர்வு வரல. ஏன் வரல? அவனுக்கு பாத்தீங்கன்னா சீக்ரெட் பாத்தீங்கன்னா பைபிள்லே இருக்கு. எஸ்ராவை அர்த்தசிரேஷ்டா உயர்த்துகிறார். யோசேப்பை ராஜா உயர்த்துகிறார். தானியேலை உயர்த்துகிறார். என்ன? தேவனுடைய கரம் இவர்கள் மேல் இருந்தது, தேவனுடைய ஆவி இவர்கள் மேல் இருந்தது, தேவனுடைய காரியம் இவர்கள் மேல் இருந்தது. அதனால உயர்த்தப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய கரம் நம்மேல இருக்கணும். கர்த்தருடைய கிருபை நம்மேல இருக்கும்போது நாம் உயர்த்தப்படுவோம். நம்முடைய தாளந்த அல்ல, நம்முடைய பதவி படிப்பு கிடையாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை பார்த்து அநேகர் நம் தலையை உயர்த்துவார்கள். கடைசி வசனப்படி உங்களுக்காக 28வது வசனம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் தினம் கொண்டு இஸ்ரவேலிலே சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்துக் கொண்டேன். அப்ப எஸ்ரா கடைசியுடைய தன்னைத்தானே பெருமைப்படுத்தவில்லை. தேவனுடைய கரம் என்னோடு கூட இருந்தது, கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்தது அப்படின்னு நம்ம தம்மை தாழ்த்தி சொல்றதுனால எஸ்ராவை உயர்த்துகிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எஸ்ராவை போல வேத அறிவிலே வேத காரியத்தை எக்ஸ்பர்ட்டா மாறுவோம். அவனுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவோம். எஸ்ரா எப்படி எல்லாவற்றுக்கும் தேவனை முன்னாடி வைத்தாரோ அதே போல கர்த்தரையே நாம் சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம்.
மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் இந்த நாளிலே கூட அருமையான எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க உதவி செய்ததை ஆண்டவரே, எஸ்ரா வேதபாரகனா இருந்தான், வேதத்தில் தெரியினவனாக இருந்தான், தன்னுடைய இருதயத்தை வேதத்தின் மேல் பக்குவப்படுத்தி இருந்தான் என்று நாங்கள் தியானிப்போம். ஆண்டவரே, நாளிலே எங்களோடப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் எஸ்ராவை போல மாற எங்களுக்கு உதவி செய்யும். நாளிலே அருமையான ஆன்லைன் மீட்டிலே பங்கு பெற்றிருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதரிகளுக்கு ஆசிரியர் சகோதரர்களுக்கு ஆசிரியர், யாராவது தேவைகளோடு அப்பா பிரச்சனைகளோடு இருந்திருப்பாங்க, தேவைகளை சந்திக்க, பிரச்சனைகள் நீக்கப்படும், வியாதிகளை நீக்கப்படும், அத்த சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க. இந்த கரம் இந்த பிள்ளைகளோடு கொண்டிருக்க வேண்டுமா விசேஷமாய் நாளை நடக்கிற ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கிற முதல் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் ஜெபிக்கிறோம். இந்த தேவன் ஆண்டவரே, இந்த தேர்தல் ஆண்டவரே சமாதானமா நடக்க எல்லாவித அப்பா அப்பா விசேஷமா எந்தவித அப்பா கெட்ட காரியங்கள் வராதபடி நீதி நேர்மையாய் அந்த நிலக்கு நடக்க உதவி செய்யணும். இந்த கரம் அப்பா நாடாளுமன்ற தேர்தல் நடக்க நாளை முழுவதும் இங்கெல்லாம் நடக்கிறது, அங்கெல்லாம் கர்த்தருடைய கரமற்றம் எந்த பாதிப்பு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசிரியர் எங்களுடைய கல்வாட்சப்பல் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தை ஆஸ்வதிப்பீராக. இயக்குனரான அங்கிள் ஆண்டி, அவருடைய குமாரர்கள், அப்பா மருமகள், மகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆட்சிப்பிக்கிறோம். ஒவ்வொரு கத்த தேர்வுகளாக கத்த ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, வருகிற நாட்களில் நடக்கிற யூத் மீட்டிங் ஆட்சிப்பிக்கிறோம். யாகத் யூத் மீட்டிங் வருகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கொண்டு வாருங்க. அநேகர் வந்து ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கேட்க சாட்சியா நிற்க உதவி செய்யணுமா. இந்த வசனம் எங்களுக்கு ஆண்டிக்கு தீபமும் அப்பா எங்கள் பாதைகள் வெளிச்சமா இருக்க உதவி செய்யும். நீர் ஆளுகை செய்யுங்க, நிலப்படுத்தாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.